ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் சுபஸ்ரீ கிடையாது, ராஜன் செல்லப்பா. ஓகேவா? ஆர தாத்தாக்கி சே, ஒரு நிமிஷம். அதிமுக தானே சொன்னீங்க, என்ன பாரத் மாதா கி ஜெயங்கிறீங்க? அதிமுக தான். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், அது திராவிடத்தை தூக்கிடுங்க. அமிஷா முன்னேற்ற கழகம். எதனாலன்னா அவர்தான் கூட்டணி சேர்ந்தாச்சுல்ல. ஏற்கனவே பெரியார் போட்டோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயாச்சு. இப்ப பாருங்க, ஜெயலலிதா வாழ்க, ஜெயலலிதா புகழ்பாடு, எம்ஜிஆர் புகழ் பாடுறது எல்லாம் கிடையாது. டைரக்டா பாரத் மாதா கி ஜெய். ஏன்னா இந்த தொகுதி என்னது, திருப்பரங்குன்றம். என்ன தைரியத்துல பாரத் மாதா கி ஜெய் சொல்றீங்கன்னு இல்ல, திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணணும்னு அஜெண்டா இருக்கோ அதுபடிதானே எங்களால போக முடியும். இல்லன்னா திருப்பரங்குன்றத்துல நாங்க பண்ண மத கலவரம் எடுபடலன்னு தெரிஞ்சும் அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கிறோம்னா அப்ப எங்க அறிவு நீங்க தானே பாக்கணும். பாராட்டுங்க. அதான் இப்ப திருப்பரங்குன்றத்துல அந்த மக்களே சொல்லிட்டாங்க, நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க காலங்காலமா எங்க தீபம் ஏத்துறாங்களோ அங்கதான் ஏத்துறாங்க, எங்களுக்கு இங்க எந்த விதமான தப்பும் அநீதியும் நடக்கலன்னு இந்து மக்களும் சொல்லிட்டாங்க, முஸ்லீமும் சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்னாதான் ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ராஜன் செல்லப்பா என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, நான் திரும்ப எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க கேக்குற மாதிரி நாங்க மலை உச்சியில நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்றாரு. ஏற்கனவே தீபம் ஏத்திட்டு இருக்க இடமே எல்லாருக்கும் ஓகே தானே, நாங்க ஓகே இல்லாம பண்ணுவோம், அப்பதான் நாங்க உள்ள வர முடியும். இல்ல, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வாக்குறுதிகள்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி நோக்கின திட்டங்களா தான் இருக்கும். இப்படிப்பட்ட வாக்குறுதிகள்லாம் நாங்க வட மாநிலங்கள்ல தான் கேட்டிருக்கோம். இந்த அயோத்திக்கு ஃப்ரீயா கூட்டு போறதுலாம் சொன்ன வாக்குறுதி மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க காவிமயம் ஆக்குறதா எங்களோட அஜெண்டா. அப்ப அதை நாங்க கரெக்டா பண்ணும்ல. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. கொடியில 3 கலர் வச்சிருக்கீங்களே, தூக்கிட்டு காவி கலர் வச்சிருக்கோமா? அது டெஃபினெட்லி, அது இப்ப இல்ல, இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல அது மாறிடும். பேரையும் மாத்திருவீங்க. அப்போ பேரையும் மாத்திரும். இதுல என்னன்னா, ஒரு இப்ப நிக்கிறாருல ராஜன் செல்லப்பா, அவரை பத்தின டேட்டா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஏற்கனவே என்னன்னா, மதுரை சிஎஸ்ஐ ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்ட மதுரை ராமநாதபுரம் டிசிஸ்க்கு உட்பட்ட 2 இடத்துல 7 ஏக்கர் நிலத்தை 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருக்காரு. ஆனா 3 வருஷத்துக்கு குத்தகை எடுத்தவரு என்ன பயிர் பண்ணிருக்காருன்னா, இந்த பல வருஷம் விளையும் இல்ல தேக்கு, அந்த மாதிரி பயிரா பண்ணி ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு, அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு, திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காரு, அது திரும்ப எக்ஸ்பயர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆகி ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, நான் தான் இங்க பல காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இதுல பயிர் பண்ணி, சோ இது எனக்கு தான் சொந்தம்ட்டு ஆட்டை போட ஆரம்பிச்சு பண்ணிருக்காரு. இந்த கேஸ்லாம் அதெல்லாம் எங்களுக்கு புதுசா. இது மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃப் பேர்ல அசையும் சொத்துன்னா என்னது, இந்த காரு, இது பங்களா எல்லாம் அசையா சொத்துல வந்துரும். காரு, இந்த மாதிரியான பொருட்கள், நகை, இதெல்லாம் அசையும் சொத்து. இது மட்டுமே 2,58,00,000 இருக்கு ஒய்ஃப் பேர்ல. இவ்வளவுதான் இருக்கப்பா. அடுத்ததா அசையா சொத்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் பேர்ல மட்டும் 6,81,00,000 இருக்கு. அடுத்து இவர் பேர்ல அசையும் சொத்து 1,98 கோடி இருக்கு. ரொம்ப ஏழைங்க. ரொம்ப ஏழை. எல்லாமே இந்த மாதிரி நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இது மட்டும் இல்லாம இவர் பேர்ல இருக்கிற வழக்குகளை பார்த்தோம் அப்படின்னா IPC 506/2, அதாவது சாவு அல்லது கொலைபாதக காயங்களை விளைவிப்பது. அடுத்து 324, அதுல பார்த்தோம் அப்படின்னா கொலைபாதக ஆயுதங்களால் தன்னியல்பாக தாக்குவது, அதாவது வெட்டுறது, குத்துறது, அப்புறம் இந்த தீ வர்ற மாதிரி அந்த காயங்கள் ஏற்படுத்துற மாதிரி இது பண்றது, விஷம் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒருத்தவங்களோட உயிரை போக்குறது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம், ஏன் இவரை சூஸ் பண்ணி திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டி இருக்காங்கன்னு. கலவரம் பண்றதுன்னு பிளானு, அதுக்குள்ள எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு பாருங்க, எல்லா செக்ஷனையும் ரீட் பண்ணும்போது தெரியுதா, அதனாலதான் அவரை நிப்பாட்டி இருக்காங்க. நீ எங்க பிளான் எல்லாம் நீ கண்டுபிடிக்கிற, அடுத்த ஒண்ணு தூக்குறதா முதல்ல எங்க பிளான். இது எல்லாமே 2006ல இவர் கொடுக்குறாருல வேட்புமனு தாக்கல், அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் காணும். எப்படி காணும்? அடுத்தடுத்து இந்த கட்சி எப்படி, அதான் வாஷிங் மிஷின். நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா சேர்ந்த கட்சி மாதிரி தெரியல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே சரி இல்ல. இவர் இருக்கிற கட்சி முழுக்க முழுக்க வாஷிங் மிஷின்ல போடப்பட வேண்டிய கட்சி, இப்போ ஒரு வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட ஃபேன்ஸ் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன்,
மானமுள்ள இந்துக்கள் எல்லாரும் திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கோம். அப்ப நீங்க பாருங்க, நீ மானமுள்ள இந்துவோ? பேர் என்ன? இந்துவே இல்ல, தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்துவே கிடையாது. நீ கிறிஸ்டினா முஸ்லீமா? பொட்டு வச்சிருக்கு, அப்ப வந்து முஸ்லீம் கிடையாது, இப்ப கிறிஸ்டின். அதனாலதான் நமக்கு எதிரா, சங்கிகளுக்கு எதிராக, பாஜக எதிராக தொடர்ந்து நின்று வீடியோ போட்டுறது காரணம் இது வந்து கிறிஸ்டின். அதனாலதான். ஐயா அப்படிலாம் இல்ல, பாரத் மாதா கி ஜெய் இப்படி சொன்னா விட்டு விட்டுருவோமா? இப்போ மானமுள்ள இந்துக்கள் போடுங்கன்னு ட்ரிகர் பண்றது மூலமா என்னது, அங்கேயும் வந்து அறிவை மழுங்கடிச்சு இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படி ஒண்ணு சேர்க்கிறீங்களா நீங்க? யாராவது நிஜமாவே அறிவு இருக்கிற ஒரு மானமுள்ள இந்து, நம்ம நல்லா ஒற்றுமையா போயிட்டு இருக்கோம், இதுல போய் வந்து பாதகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு மத கலவரத்தை எடுத்துட்டு வரானே அப்படின்ட்டு யோசிக்காம இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் யோசிப்பாங்க. இப்போ திருப்பரங்குன்றம்ல முஸ்லிம்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸும் இருக்காங்க, ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. ஏன்னா பிரச்சனையே நீங்க அந்த தர்காவை வச்சு பண்றீங்க, அவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையா தான் இருக்காங்க. நாளைக்கே எங்களுக்கு நீ தேவையில்லடா அப்படின்னு செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்க வேற ஏதாவது மத கலவரத்தை தூண்ட முடியுமா, வேற ஏதாவது பிரச்சனையை தூண்ட முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு இடத்துல கலவரம் நடந்தாதான் அந்த இடத்துல வந்துட்டு ஒற்றுமையை வந்து நீங்க நல்லது பண்ணாலே அவங்க ஓட்டு போடுவாங்களே, ஏன் கலவரம் பண்றதுலயே இருக்கீங்க? நல்லது பண்றதுக்கு தமிழ்நாட்டுல கட்சி இருக்கு, கெட்டது பண்றது யார் பண்றது? அந்த இடத்த நிரப்பணும்ல, அதுக்குதான். இப்ப சாமின்னு ஒண்ணு இருந்தா பேயின்னு ஒண்ணு இருக்கும், நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னா வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நாங்க. இது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி நீங்க. அதுதான். அதே மாதிரி இவர் வந்து இப்ப சொல்றாருல, நீங்க வந்துட்டீங்கன்னா நாங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துவோம்னு. அதுவே 2018 வந்து எய்ம்ஸ் வந்து வரப்போகுது, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருந்தவரு 2021 3 வருஷத்துல எய்ம்ஸ் வந்துரும்னாரு. இப்ப 2021 தேர்தலாம் முடிஞ்சு இப்ப 26 தேர்தலே வந்துருச்சு. 5 வருஷமா அவர் தான் எம்எல்ஏவா வராததுக்கும் திமுக தான் காரணம். உங்க உதயநிதி தான் செங்கலை தூக்கிட்டு போயிட்டாரு. நீ என்ன என்னோட ரோல் எடுத்து பேசிட்டு? ஓ சாரி, எங்களோட உதயநிதி செங்கல் எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களோட உதயநிதி. ஏன்னா அவர் சனாதனத்தை பத்தி வந்து இழிவா பேசியிருக்காரு. இந்துக்கள் யாருமே உதயநிதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியா? ஆமா. சரி, உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இந்துக்கள் எல்லாரும் எங்களுக்கு, பாஜகவுக்கு, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அது மானமுள்ள இந்துக்கள். இது நான் சொல்லல, ஆல்ரெடி ஒரு போஸ்ட்ல. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க இவங்க இல்ல, அந்த போஸ்ட போட்டவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாஜகவுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் மானம் கெட்டவங்கன்னு சொல்ல வர்றாங்க போல. ஆமா, அப்படிதான் சொல்ல வர்றாங்க, அப்படிதான் ட்ரிகர் பண்றாங்க. இப்போ இன்னொன்னு, இவர் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தார்ல, 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தப்ப இவர் கொடுத்த வாக்குறுதி பாரு, புதிய அரசு கலைக்கல்லூரி கொண்டு வருவேன்னாரு. கொண்டு வந்தாரா? வந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம இருந்து கொண்டு வந்தாரு, அது காணா போயிடுச்சு. அடுத்து மல்லிகை விவசாயிகளுக்கு வாசனை திரவிய தொழிற்சாலை வந்து கட்டித்தர அப்படின்னாரு. கொண்டு வந்தாரா? வந்திருப்பாரு. கொண்டு வந்து அதோ எல்லாரும் சென்ட் அடிச்சுட்டு போறாங்களே, அது எல்லாமே அவரோட தொழிற்சாலையில இது பண்றதுதான். அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நவீன எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் கொண்டு வருவோம் அப்படின்னாரு. கொண்டு வந்தாரா? கவர்மெண்ட் யார் கையில இருக்கு? அப்போ அவர் சதி, ஸ்டாலினோட சதி. அடுத்ததா எழுதுங்க, கேஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருங்க நீங்க பாட்டுக்கு. தென்கல் கம்மாய் சுத்தி படகு சவாரியும் நடைபாதையும் அமைச்சு தருவோம்னாரு. பண்ணாரா? கம்மாயில தண்ணி வத்தி போச்சுங்க, வெயிலு. பண்ணாரு, நைட்டோட நைட் வர ஆட்டையை போட்டிருக்காங்க. இந்த ஊழல் ஆட்சியில எந்த திட்டமுமே கொண்டு வர முடியல. அடுத்ததா விளையாங்குளத்துல குளிர்பதன கிடங்கு பண்றேன்னாரு. கிடங்கு எங்க வச்சாரா? வச்சிருப்பாரு, பூமிக்கு அடியில வச்சிருப்பாரு, தெரியாம இருக்கும், வச்சிருப்பாரு. அடுத்து அரசு கைத்தறி மையமும் நூல்களுக்கு மானியமும் கொடுப்பாரு. கொடுத்தாரா? எங்க அவரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏங்க, அவரு எப்படி ஆளுங்க கொடுத்திருப்பாரு. நீங்க வந்து இந்து விரோதிங்கிறதுனால நீங்க இல்லங்கிறீங்க. ஆமா, கொடுத்திருப்பாரு. அடுத்ததா திருநகர்ல ஹாக்கி மைதானம் பாருங்க, ஹாக்கி விளையாட்டுக்காக எல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப வந்து கோவில்ல நாங்க வந்து அங்க தீபம் ஏத்துவோம், இங்க தீபம் ஏத்துவோம் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது டிஎம்கே என்னையே ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்ப டிஎம்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் விளையாடுறதுக்கு மைதானம் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்கல்ல, அது இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்றாங்க போல. ஆனா இவரே பண்ணலையே 5 வருஷத்துல. இவர் பண்ணிருந்தாலும் அதை பார்த்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு புது கட்சி இருக்கு, எதையுமே முதல்ல வெளியிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எங்களை பார்த்து அவங்க காப்பி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வாக்குறுதி இவர் கொடுத்தாரு, இவர் செய்யறதுக்கு முன்ன காப்பி பண்ணி இவங்க செஞ்சுட்டாங்க. ஆனாலும் நான் நிஜமாவே ஒரு சங்கையா இருந்தாலும் மனசாட்சி தொட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இவர் எம்எல்ஏ தான், இவர் செய்யலங்கிறத நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஓகே தான். ஆனா ஆட்சி யாரோடது? ஸ்டாலினோடது. அவர்தான். இவர் எம்எல்ஏவா இருந்து செய்யலனா கூட ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும், பா நீங்க வாங்க, நீங்க வந்து அதிமுக எம்எல்ஏவா, நீங்க என்னதான் அதிமுக எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தொகுதிக்கு நீங்க இதை செய்யுங்கன்னு அவர் சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? ஆமா, கட்சியில திராவிட பேரை வச்சிருக்கின்ற நம்பிக்கையில அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு போனீங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. அட்டெண்டன்ஸ் காமிங்க, அதெல்லாம் இருக்கு.
இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நான் ஒரு சங்கியா இருந்தாலும் எனக்கே இது சந்தேகம் வருது. திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி உள்ள நுழையறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா அதுல ஏன் வந்து எங்களோட வேட்பாளரை நிறுத்தாம அதிமுக வேட்பாளரை ஏன் நிறுத்திருக்காங்க? இதோட உள்நோக்கம் உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஓட்டு போட்டுருவாங்கன்ற அல்ப ஆசையில. அதாவது நேரடியா பிஜேபி வேட்பாளரை நிறுத்தி இந்த மாதிரி பாருங்க, இங்க இருந்த திமுக அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, இல்ல இங்க இருந்து ஆட்சி பண்ணவங்க வந்து அதிமுக இந்துக்களுக்கு வந்து நல்லது நடக்கல, இந்துக்களோட உரிமையை பறிக்கிறாங்க. சோ நாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மக்களுக்கு ஆதரவா செயல்படுற ஒரு வேட்பாளர் வந்தாதான் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் சொல்லி நிறுத்தி இருக்கலாமே. ஏன் நிறுத்தல? டப்பா டான்ஸ் ஆடிடும். அதனால அதிமுக நிப்பாட்டி. அப்படி இல்ல, உங்க மூஞ்சிக்கே மரியாதை இல்ல. உங்க கட்சியில இருந்து யாரையாவது நிறுத்தினா யாராவன் அப்படின்னு கேட்டு போயிருவாங்க. இப்ப அதிமுகன்றது ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ ஒண்ணு, இன்னொன்னு அதிமுகங்கிறப்போ ஓட்டு போடலாமா, நம்ம ஊர்ல உள்ள கட்சி தானே, ரொம்ப காலமா இருக்க கட்சின்னு ஒரு யோசனை வந்துரும். அந்த விதத்துல நீங்க அறிவார்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. அதுதான் எங்களோட மாஸ்டர் பிளான். ஆனா இப்ப என்னதான் ஒரு பாஜக வேட்பாளரை நிறுத்தினா நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது அதை விட பல மடங்கு நீங்க வந்து அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடலாமா நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அவங்கதான் முழு சங்கி ஆயிட்டாங்களே. இந்த ஜெயலலிதா நாமம் பாடாம, எம்ஜிஆர் நாமம் பாடாம பாரத் மாதா கி ஜெயின்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாட்டுல ஒரு அதிமுக வேட்பாளர். அப்பவே தெரிஞ்சுட்டுல அவர் வந்து அதிமுக வேட்பாளரா இருக்காரா இல்ல சங்கியா மாறிட்டாரான்னு. முன்னாடியே சொல்லிட்டுதான் இருக்காங்க, அதிமுகவும் பாஜகவும் வேற வேற கிடையாது, ரெண்டு வந்து ஒரு தாய் பெத்த பிள்ளை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம்ல ஒரு வேலை, திருப்பரங்குன்றத்தை விடுங்க, தமிழ்நாட்டிலே மொத்தமா ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிட்டாலும் உங்க அஜெண்டா சக்சஸ் ஆயிரும்ல. ஆமா ஆயிடும். ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர் குமரி சைடு வந்து எப்படி நுழைஞ்சாங்கன்னு தெரியும். கோயம்புத்தூர் சைடு எப்படி நுழைஞ்சாங்க ஊருக்கே தெரியுமே. அதே மாதிரி இங்கேயும் வந்து இதை வச்சு நாங்க நுழைஞ்சிருவோம், மக்களும் ஏமாந்து எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நடக்குமா? நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க அதிமுக இருந்து புது ஒரு வேட்பாளரை கூட நிறுத்திருக்கலாம். சொல்லிட்டு ஒன்னையும் செய்யாதவரே திருப்பி தைரியமா நிறுத்துறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு, இது அறியாத வாயில மண்ணு. நன்றி.